வணக்கம் நண்பர்களே. திருச்சி திமுகவின் கோட்டை. அதுல விஜய் ஓட்ட போட்டுருவாரோ தெரியலைங்க. தேர்தல் முடிவு தான் சொல்லும். இருந்தாலும் அங்க பிரச்சாரத்துக்கு போனவருக்கு என்ன ஒரு கூட்டம், என்ன ஒரு கூட்டம். முதல் முறையா பிரச்சாரம் அவர் மேற்கொண்டதே திருச்சியில் தான். ஒரு கணக்கு தாங்க. திருச்சி கிழக்குல போட்டி போட போறதா அப்பவே தெரிஞ்சிருக்கும் மாதிரி தெரியுது. அதற்காக தான் இன்னைக்கும் போனாரு. திருச்சி முக்கியமான ஒரு தொகுதியா இருக்கும். திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டிடுறாரு. ஜெயிச்சிடணுங்கிற ரொம்ப ஆர்வமா தான் இருக்கிறாரு. அந்த தொகுதி திமுகவின் கோட்டை. திருச்சி மாவட்டமே திமுகவின் கோட்டை. கடந்த தேர்தலில் 10க்கு 10 அடிச்சாங்க. 10க்கு 10. ஒரு தொகுதி மட்டும், மணப்பாறை மட்டும் கூட்டணி கட்சி. அவரும் உதயசூரியன் சேனன் தான். எல்லா தொகுதியிலும் உதயசூரியன் ஜெயிச்சது. இந்த மாதிரி அதிமுக முதல்ல ஜெயிச்சிருக்கு கணிசமான தொகுதிகளை. ஆனா இப்போ என்ன பார்த்தோம்னா கணிசமான திமுக தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. KN நேருடைய கோட்டைன்னு கூட சொல்லலாம். KN நேரு கடந்த தேர்தலில் தன்னுடைய தொகுதியில கிட்டத்தட்ட 69,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு. அதே மாதிரி திருச்சி கிழக்குல வேட்பாளர் திமுக வேட்பாளர் கிட்டத்தட்ட 53,000 ஓட்டுகள் வித்தியாசம் ஜெயிச்சார். அதெல்லாம் விஜய் எடுக்கணும்னு வைங்க. வித்தியாசமே 53. அப்போ விஜய் 53 மேல எடுக்கணும். கிட்டத்தட்ட 80, 89,000, 90,000 ஓட்டு எடுத்தாதான் மத்தவங்க எல்லாரையும் பீட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு கணக்கு வச்சிருப்பாரு மாதிரி தான் தெரியுது. திருச்சி போனாரு, என்ன பண்ணாரு? முதல்ல அந்தோனியார் தேவாலயத்துக்கு போனாரு. முழங்காலிட்டு வழிபாடு நடத்தினாரு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன, பல்வேறு தேவாலயங்கள்ல தேர்தலுக்கு முன்பு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில கருத்துக்கள் சொல்லப்பட்டதாக தகவல். அதாவது மதச்சார்பற்ற கூட்டணியான திமுக கூட்டணிக்கு நாம் ஆதரவு தருவோம் என்று அந்த தேவாலயங்களில் அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டதாக தகவல். அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டன அப்படின்னு சொல்ல மாட்டோம், தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டோம். இந்த இடத்துல எப்படி விஜய் பிரேக் பண்றது? அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்து திருச்சிக்கு போனாரோ. போனவரு தேவாலயத்துல முழங்காலிட்டு வணங்கினார். அப்படியே பாதி பேர் ஒரு மாதிரி உருகி போயிட்டாங்க. என்ன, விஜய்க்கு கிறிஸ்தவ வாக்கு உறுதிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நோனோ, கிறிஸ்தவர்கள் பாஜகவுக்கு எதிராக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவார்கள், ஆகிய திமுகவுக்கு அப்படின்னு பேசினாங்க. தேவாலயங்களில் அந்த அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்ட பிறகும் கிறிஸ்தவர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவார்களா, ஏன் மாட்டார்களா அப்படின்னு கேட்கிறாங்க. விஜய் அங்க போய் மண்டிட்டு தேவாலயத்தில் தொழுத போது, அப்படியே பிரார்த்தனை செய்த போது எல்லாரும் கொஞ்சம் உருகிதான் போயிட்டாங்க. அந்த ஓட் பேங்க்ல பெரிய அளவுக்கு ஓட்டை விழுது. கிறிஸ்தவர்கள் ஓட் பேங்க்ல அப்படி வருது. அப்புறம் பக்கத்துல இருக்கிற அங்கே போயிட்டாரு அவரு, ஒரு ஒரு மசூதிக்கு போயிட்டாருங்க. மசூதிக்கு போனவர் அங்க இருக்க அவருக்காக அங்க இருக்கின்ற குருமார்கள் எல்லாமே பிரார்த்தனை நடத்தினாங்க. சரி, அதுவும் டிக்கு. போன வருஷம் உங்களுக்கு தெரியும், அவர் ரம்ஜான் மாதத்துல முக்கியமாக நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. ராயப்பேட்டையில முஸ்லீம்கள் கூட்டம் பெரிய அளவுக்கு கூடிச்சு. அதெல்லாம் என்ன சொன்னாங்க, நீ முஸ்லீம்கள் மொத்தமா விஜய் பக்கம் தேர்தல் வரும்போது பாருங்க திமுக பக்கம் நிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. முஸ்லிம்களுக்கு திமுக மேல தனி விதமான ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டுங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்காக மொத்தமும் ஓட்டு போடுவாங்க. சரி, விஜய் வருகிறார், என்ன பண்றது, ஒரு மாற்றம் கொடுக்கலாமான்னு இஸ்லாமியும் நினைக்கலாம். அப்பெல்லாம் இந்துக்கள் என்ன பண்ணுவாங்க, விடுங்க, பக்கத்துல கொட்டப்பட்டுல பச்சனாச்சி அம்மன் கோயில போய் அங்கேயும் அவர் பிரார்த்தனை பண்ணிட்டாரு. அப்புறம் அதுக்கும் டிக்கு. மதச்சார்பற்றவர்ங்கிற டிக்கு அவருக்கு பெருசா விழுகுதே. தேவாலயத்துக்கு போயாச்சு, அப்புறம் மசூதிக்கு போயாச்சு, கோயிலுக்கும் போயாச்சு. அப்புறம் அவரை யாராவது வேறுபட்டு பார்ப்பார்களா? பார்க்க மாட்டார்கள். அவர் தன்னுடைய பேரை ஜோசப் விஜய் என்று சொல்லி கொண்டாலும் கூட மதச்சார்பற்றவர் என்ற அடையாளத்திற்காக அவர் மிகப்பெரிய சாகசங்கள் செய்து விட்டார். ஹீரோ இல்லைங்க. ஹீரோ சிலர்ல சைக்கிள் ஓட்டினாரு. அதை பார்த்து நிறைய பேர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணவே பார்த்தாங்க, ஸ்டார்ட் ஆகல. அப்புறம் சில பேர் ஜீப் ஓட்ட பார்த்தாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். அவர் சைக்கிள் ஓட்டியே பெருசா கிளிக் ஆக்கிட்டாரு. அப்புறம் அடுத்து போற இடம்லாம் சைக்கிள் தான் ஓட்டுவாருன்னு ஏகப்பட்ட பேர் காத்திருந்தாங்க. சைக்கிள் விட்டாரு. ஏங்க, ஒரு படத்துல ஒரே சீன் 10 தடவை வருமா? 2 தடவை வரும். அதுக்கப்புறம் போர் அடிச்சிடாதா? அதனால இப்ப கோயில் உலா, தேவாலயம் உலா, மசூதி உலா, அதன் மூலமாக நிறைய பேர் தன்புகை ஈர்த்துட்டாரு. திருச்சி நிச்சயமாக திமுகவின் கோட்டை. KN நேரு மிகப்பெரிய ஹெவி வெயிட்டுகள்னாலேயே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஹெவி வெயிட்டுகள் ஒவ்வொருத்தரா திமுகல டிக் அடிச்சு அனுப்பி வைக்க பாக்குறாங்க. முதல்ல பொன்முடி மாட்டாரு, டாட்டா கட்டிட்டாங்க. அவர் பையனுக்கு கொடுத்தாங்க, சரி ஓகேன்னு உட்கார்ந்துட்டாரு. அடுத்த தடவை பார்க்கலாம், ஜெயிச்சா பார்க்கலாம் திமுக அப்படின்னு உட்கார்ந்துட்டாரு. அப்படிதான் இருக்கும் மனசுல. ஆனா துரைமுருகன் அடங்க மாட்டேன்ட்டாரு. சீட்டு இல்லைன்னு சொன்னோன்னே
வன்னியர்கள் ஓட்டு கிடைக்காது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டாராம். இப்போ வன்னியர் ஓட்டு பிரிஞ்சு கிடக்கு. பெரியவர் ராமதாஸ், சின்னவர் அன்புமணி, அது பிரிஞ்சு கிடைச்சுன்னா அதிமுக மொத்தமா போகும்னு சொல்ல முடியாது. அள்ளலாம் ஸ்டாலின் நினைச்சாருன்னா இதுல குண்டை தூக்கி போட்டாரு துரைமுருகன். சரி நீங்க நின்றுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். நின்றுட்டு போங்கன்னா அமைச்சர் பதவி கிடைக்காதோ அப்படின்னு இருக்கும்போது பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு இருக்காராம். போன தடவை என்னங்க சின்ன அளவுக்கு வித்தியாசம் தான் ஜெயிச்சாரு. இப்போ கணிசமான போட்டி இருக்கு, அதிமுக இருக்கு, அதுக்கப்புறம் விஜய் வேறு இருக்காரு. ஓட்டு பிரிஞ்சுன்னா யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சரி நிக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு ஆகி போச்சு. இந்த சமயத்துல கே நேருக்கு செக் வைக்க முடியுமா? அது முடியுமா? திருச்சியில கோட்டைக்கு கோட்டையா நிக்கிறாரு, அவருக்கு செக் வைக்க தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அங்க இறக்குனாங்க. 2 பேர் 2 துருவங்களா தான் செயல்பட்டாங்க. தேர்தல்னு வரும்போது கே நேரு வந்துட்டாருன்னு சொன்னோம், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னமா ஓடினாரு. தேர்தலாம் எல்லாரும் ஓடத்தாங்க செய்வாங்க. நம்மளை பார்த்து ஓடி வர்றாங்க இல்லையா, அந்த மாதிரி சக தலைவர் பார்த்து ஓட மாட்டாங்களா? ஓட்டுங்க, ஓட்டு ஓட்டு வரணும் இல்ல, எல்லாம் போய் அங்கே கரிய குத்தணும் இல்ல, மாத்தி குத்திட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதெல்லாம் பண்ணுவாங்க. தேர்தல் முடிட்டோம் 2 துருவங்கள் 3 துருவங்கள் அப்படி ஆயிரும். இவங்களுக்கு செக் வச்சா என்ன அப்படின்னு திமுக தலைமை நினைச்சாங்க. இது விஜய் வச்சிருவாரோ? அப்படிலாம் முடியாதுங்க. எவ்வளவு பெரிய மார்ஜின்ல வந்தார் கே என் நேரு, அவரை தகர்க்கவே முடியாது. அங்கே விஜய் அங்கு பெரிய மாற்றங்கள் கொண்டு வருவார். ஒருவேளை அந்த கிழக்கு தொகுதியில ஜெயிச்சார்னா அந்த மாவட்டத்துல அதிர்வலைகளை நிச்சயம் ஏற்படுத்துவார். ஏன்னா விஜய் நிக்கிறாருன்னா அந்த தொகுதியில மட்டும் போய் விஜய்க்கு ஆதரவு இருக்க, மற்ற பக்கத்துல இருக்கவங்க எல்லாம், ஏன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் இந்த டஃபா இருக்கும். கடந்த முறை நல்லா ஜெயிச்சாரு, இருந்தாலும் இந்த டஃபா இருக்கும். இதனால மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அங்க அதிர்வலை ஏற்படுத்திட்டாங்கன்னா பக்கத்து மாவட்டங்கள் எல்லாம் அது பரவி பல இடங்களை தாக்கத்து கொடுக்கும். விஜய் இன்னும் கூட சில மாவட்டங்களுக்கு போல, நிறைய மாவட்டங்களுக்கு போல, புதுக்கோட்டை பக்கம் போகல, எட்டி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் இங்க வட மாவட்டங்கள்ல விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் போகவே இல்லை. வேலூர் மட்டும் போனார், ஆனா போகவே இல்லை. இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல அங்க இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? நம்பிக்கை வச்சிருக்கிறாரு விஜய். நம்பிக்கை பல விதங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அவருக்குன்னு கணக்கு இருக்கு. என்னதான் மத்தவங்க கணக்க சொன்னாலும் அவர் கணக்கு அங்கெல்லாம் ஹிட், அந்த சென்டர் ஹிட் ஆயிரும், இந்த சென்டர் ஹிட் ஆயிரும். அங்க 100 நாள் ஓடும், அங்க 200 நாள் ஓடும், 3 நாள்ல பஸ்ல கொண்டு வந்துடும். இதெல்லாம் விஜய்க்கு நல்லா தெரியும். 30 வருஷங்க ஒரு சினிமா நடிகர், வெற்றிகரமான சினிமா நடிகர். நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு துறையில் இருக்கீங்க, நான் ஒரு துறையில் இருக்கேன். நம்ம 30 வருஷம் இருந்தோம்னா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், என்னன்னு தெரியும் நமக்கு. நம்ம துறை எதுவா வேணாலும் இருக்கலாம், அதை வைத்துக்கொண்டு மற்ற துறைகள் எல்லாம் நாம் கையாளக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர்களா மாறிடுவோம்ல. அந்த மாதிரி தாங்க சினிமாங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு துறைங்க. பெரும் போட்டி, அது பயங்கரமான அரசியல் இருக்கும். எப்போனா கவுக்க பார்ப்பாங்க, அதுல போய் உச்சியில நிக்கிறது அப்படிங்கிறது. அப்போனா தேர்தலுக்கு தோக்கமா வந்திருக்கிறாரு, எல்லாமே கணக்கோட தான் இருக்கும். அதுல ஒரு கூட்டம் இனி 2 நாள் தான் இருக்கு பிரச்சாரத்திற்கு. சென்னையில ஒரு நாள் நிச்சயமா கழிச்சிருவாரு, பெரம்பூர், அப்புறம் வில்லிவாக்கம், இங்க எல்லாம். அதை தவிர மற்ற இடங்கள்ல ஒருவேளை போனா போகலாம், இல்லைன்னா ரெஸ்ட் எடுத்தாலும் எடுத்துக்குவாரு. சொல்ல முடியாது, அதெல்லாம் சீன்ல வருமா இல்ல ஃபுட்டேஜ்ல போயிருமாங்கிறது தெரியல. ஆனா ஹிட் தான் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. நம்ம அது வாக்கு எண்ணும் நாளுக்காக காத்திருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.